வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 18/12/2024 காலை வானிலை அறிக்கை. தற்போது வங்கக்கடலில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்நிலை நீடித்து வருகின்றது. தற்போது வட தமிழகம் அருகே வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்நிலை நீடித்து வருகின்றது. இதன் காரணமாக சென்னை ஒட்டியுள்ள அந்த பகுதிகளில் லேசான மழை தொடங்கியுள்ளது. தொடர்ந்து அது வட தமிழகத்தை ஒட்டி அது ஆந்திராவின் விஜயவாடா மற்றும் ஒடிசா நோக்கி அது நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம் மேற்கிந்திய இடையூறு காரணமாக, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காரணமாக. அதன் காரணமாக நீங்கள் படத்தை பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட அது அந்த சுழற்சியானது ஓரளவு வட தமிழகத்தை ஒட்டி பின்பு அது வடகிழக்கு திசையை நோக்கி பயணிக்கும். தற்போது இருப்பது அதனுடைய இடம் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த காற்றை இந்த க்ளவுட்ஸ் இப்படி ஒட்டி குவிக்குது. ஸோ லேசான மழை மிதமான மழை, இந்த நேற்றே சொன்னது தான், இந்த சென்னை ஒட்டி பகுதியில் லேசான மிதமான மழை அந்த இடத்துல மட்டும் இருக்கும். ஸோ இப்படி ஒட்டி இது பெண்டாகி இது இப்படி போகும்போது இந்த க்ளவுட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா இப்படி மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே இன்னும் இருக்காது. ஸோ இப்போ கிட்ட வரதுனால இந்த ஆன்டி கிளாக்ஸில் இந்த க்ளவுட்ஸ் மட்டும் சென்னையில் அந்த ஒட்டியுள்ள பகுதி, சென்னை டு பாண்டிச்சேரி ஒட்டியுள்ள பகுதியில் சற்று மிதமான மழை, அவ்வப்போது கனமழை இருக்கும். பெரிய லெவலில் மழை இருக்காது, லேசான மழையாக மிதமான மழை, அவ்வப்போது கனமழை இருக்கும். அப்பப்போ அதை விட்டு இன்றைக்கி ஃபுல்லாக க்ளவுடியாக தான் இருக்கும். இந்த சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி இடப்பட்ட பகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வெயிலே இருக்காது, நல்லா க்ளவுடியாக இருக்கும். ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும். ஏன் குளிர் நிறைய பேர் குளிர் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா வறண்ட காற்று இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு குளிர் காற்று அதிகமாக இருக்குது வட இந்தியாவில். ஸோ நம்ம வட தமிழகத்தில் ஈரப்பதம் இல்லை. அப்போ என்ன ஆகும்னா இந்த 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 சிஸ்டம் என்ன பண்ணும்னா அந்த வறண்ட காற்று அப்படி இழுக்கும் உள்ளே இருந்து காற்றை. அப்போ இங்கே குளிர் என்ன ஆகும்னா அதிகமான குளிர் காற்றை ஈர்த்து இந்த சிஸ்டத்தோட இந்த தாழ்நிலையோட போய் இந்த மேகங்களில் குளிர் அதிகமாக கலந்து இந்த இடத்துல பெய்யும் போது அந்த குளிரோடு சேர்ந்து மழை பெய்யும். பனியும் இருக்கும், மழையும் பெய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பனியும் இருக்கும், சுற்றி பனியாக இருக்கும், ஆனால் மழை பெய்யும் அந்த பகுதியில், அதாவது சென்னை பாண்டிச்சேரி இந்த இடப்பட்ட பகுதியில். ஸோ லேசான மழை மிதமான மழை, அவ்வப்போது கனமழை இருக்கும், பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய மழை இருக்காது. ஸோ இது அப்படியே போய் மறுமணி நேரங்களில் இது என்னாமல் இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு ஈவினிங் இது பாதையை மாற்றி வடகிழக்கு திசையை நோக்கி பயணித்து இது அப்படியே போய் இங்கே போய் வலுவிழந்துடும். ஸோ இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் இங்கே போய் ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான். ஸோ அப்போ இன்றைக்கி அடுத்த 2 நாட்கள் பொறுத்த வரைக்கும் அந்த வட தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மிதமான மழை இருக்கும். தென் கடலோர மாவட்டங்கள், தென் தமிழ்நாடு உள்நாட்டு பொறுத்த வரைக்கும் குளிர் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சிஸ்டம் உள்ளே வரல, இலங்கையோ கல்ஃப் மன்னரோ வரல, இது அந்த சைடு போகிறதுனால குளிர்காற்று அதிகமாக குளிர் இந்த சிஸ்டம் குளிர் அதிகமாக இருக்குன்னா அரபிக்கடல்லேருந்து குளிர்காற்று அதிகமாக நம்ம தமிழகம் கூட அது என்னாகும்னா ஈர்க்கும் பொழுது அதிகமான பனி அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சுலாம் குளிர் அதிகமாக இருக்கும். இது நமக்கு இயல்பு தான். அந்த குளிருங்கிறது நமக்கு பொதுவாக டிசம்பர் மாதத்தில் அதிகமாக இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த சிஸ்டம் பாருங்கள் இப்போ எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா, சுழற்சி அது ஒடிசா நோக்கி போயிருந்தது. ஸோ நம்ம சைடு பாருங்களேன் க்ளீனாக இருக்குது. ஏற்கனவே அரபிக்கடலில் இந்த சுழற்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு போன வாரம் பெஞ்சது அரபிக்கடலில், அது பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி அது இந்தோனேசியா ஒட்டி போயிட்டு மறுபடியும் என்ன ஆகும்னா 25ஆம் தேதி மீண்டும் கிழக்கு காற்றை கொண்டு வரும். நமக்கு வடகிழக்கு ரூமில் கிழக்கு காற்று இருக்கும்ல, அந்த ஈரப்பதத்தை கொண்டு மறுபடியும் 25-26ஆம் தேதி வாக்கில் கிழக்கு காற்று மூலிமா இந்த சிஸ்டம்லாம் கரையை கடந்தோன்னா திருப்பி கிழக்கு காற்று மூலிமா கடலோர பகுதியில் மழை தொடங்கும். தெரியுதா உங்களுக்கு? கிழக்கு காற்று எங்கேருந்து திரும்புது பார்த்தீங்களா, மேலேருந்து வருது பார்த்தீங்களா, இதுதான் நார்மலான கிழக்கு காற்று. ஸோ பார்த்தீங்கன்னா 25-26 தேதிக்கெல்லாம் மறுபடியும் கிழக்கு காற்று மூலிமா தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை திரும்பும். ஸோ தென் கடலோர மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 to 5 days கேப் இருக்குது. ஸோ 24ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் அடுத்த மழைக்கு. எனக்கு கிழக்கு காற்று மூலிமா தான் அடுத்த மழை தொடங்கும். இந்த தாழ்நிலை போய் ஒடிசா போய் இது அந்த பக்கம் போய் வலுவிழந்து பின்பு கடல் மறுபடியும் காற்றை கிழக்கு காற்று திரும்பும் பொழுது தான் அந்த ஈரப்பத்தை மணி கொண்டு நம்ம தமிழகம் கூட திருப்பி கொண்டு வரும் ஈரப்பத்தை. ஏன்னா இப்போ சிஸ்டம் இருக்கிறதுனால சீரான காற்று இருக்காது, அந்த சிஸ்டத்தை நோக்கி தான் அந்த ஈரப்பதம் எல்லாமே போகும். ஸோ இதுதான் இப்போ உள்ள இது. இப்போ அது இன்னொன்று என்னென்னா, அந்த சென்னை ஒட்டியுள்ள பகுதியில் அந்த மேகங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது. இந்த வங்கக்கடலில் பாருங்கள் எவ்வளோ மேகங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சிஸ்டம் பாருங்கள், இங்கேருந்து ஃபுல்லாக மேகங்கள் நிறையா இருக்குது. தெரியுது உங்களுக்கு? ஃபுல்லாக மேகங்களாக இருக்கா, அந்த ஒயிட் கலர் எல்லாமே மேகங்கள் தான், அந்த சிஸ்டத்தோட மேகங்கள் தான். ஸோ அதுதான். இன்னொன்று என்னென்னா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரேடாரை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரேடாரை பாருங்கள், இப்போது கரண்ட்டாக எங்கே மழை பெஞ்சிட்ருக்கு, அந்த சென்னை பகுதியில் சின்ன சின்ன பேண்டு உருவாகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கரண்ட்டாக கடலில் இருந்து சின்ன சின்ன பேண்டு வருது, தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாமே உங்களுக்கு இந்த சின்ன சின்ன ஃபுல்லாகவே தெரியுதா, இது ஃபுல்லாகவே மலை மேகங்கள் தான். இங்கேயும் மலை மேகங்கள் இருக்குது, இங்கேயும் மலை மேகங்கள் இருக்குது. சின்ன சின்ன பேண்டு பார்த்திங்கன்னா மாடரேட் விட்டு நான் சொன்ன மாதிரி லேசான மிதமான மழை, ரொம்ப பெரிய லெவலில் மழையெல்லாம் இல்லை, இப்போ சின்ன சின்ன பேண்டாக தான் இருக்குது. அந்த காற்றழுத்தால் நெருங்கி வர்றதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பேண்டாக இருக்குது. பெரிய லெவலில் பாதிக்கூடிய மழை சென்னையில் இருக்காது. இந்த சின்ன சின்ன பேண்ட் தெற்காந்திராலும் சரி, இந்த சென்னை ஒட்டி உள்ள பகுதியிலையும் சரி,
தெரியுதா உங்களுக்கு? இது ஃபுல்லாக சென்னை தான். ஸோ இது இந்த மலை மேகங்கள் இங்கேருந்து உள்ளே வரும். இங்கேருந்து இப்படி உள்ளே போகும். சின்ன சின்ன பேண்ட் வந்து இந்த பகுதியில் வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இப்போதைய வானிலை அமைப்பு. ஏதேனும் பாதையில் மாற்றம் இருந்தால் தொடர்ந்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை காலை மற்றொரு வானிலையில் சந்திப்போம்.